மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவின் அடக்குமுறை, வன்முறை, அராஜகம் இதெல்லாம் பார்க்க போறோம். அதாவது பாருங்க, நாம் தமிழர் கட்சி பாபநாசம்ன்ற தொகுதி வேட்பாளர், அவங்க பெண்மணி, அதுவும் கர்ப்பிணி பெண்மணி, அவங்க மேல வந்து பயங்கரமா தாக்குதல் நடத்திருக்கு இந்த திமுக. இதை கண்டிச்சு சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு, அவங்க மேல கைது நடவடிக்கை செய்யணும் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் செய்வாங்களா? செய்யாதவங்க இப்ப செய்ய போறாங்கல்ல. அந்த பெண்மணி மாசப்பாருன்னு சொல்லியா அடிச்சிருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்தது பாருங்க. ஏற்கனவே ஏதோ தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது, இப்ப முடிய போகுது. இன்னும் 4 அவங்க கதை அவள்தான் முடிஞ்சிருச்சு. அதனால இன்னும் அதிகமா கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதுல இந்த பீட்டான ஒரு அமைப்பு, வேற ஒரு அமைப்பு உள்ள வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணன் கையில வந்து ஒரு புறா கொடுக்குறாங்க. அந்த புறாவை பறக்க விட்டாங்க. அந்த புறால வந்து தாவிக்க வண்ணம் வந்துருக்கான். அதனால விலங்குகளை அதாவது எப்படி சொன்னா கொடுமைப்படுத்திட்டாங்க. அதனால அவங்க கண்டிச்சு ஒரு இது விட்டுருக்காங்க. இந்த பீட்டு அமைப்பு எங்க போச்சுன்னு தெரியல. அதாவது திமுக நிர்வாகிகள் வந்து ஃபுல் போதையில வந்து ஒரு மாடை அடிச்சு கொள்ளும் போது இந்த பீட்டு அமைப்பு காணாம. இப்போ குட்டி புறாவை வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சோம் பாருங்க, அதுதான் இப்ப தப்பாயிப்போ. அரசியல்ல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தான் கிளம்பி வருவாங்க. அதுவும் விஜய்க்கு மட்டும் தான் கிளம்பி வருவாங்க. இவ்வளவு நாள் கம்மன் இருந்தாங்க, இப்ப யார் கூட்டிட்டாங்கன்னு தெரியல. உடனே அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா வேலையும் தூண்டி விடுற வேலையும் வன்முறையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அடிக்க போத குத்துதான். இப்ப பாருங்க, அவன் பேர் என்ன, சேகர் பாப்பா, பிரியா சேகர் பாபா. அவன் தொகுதியில தாவேக வேட்பாளரை அடிச்சு உதச்சிருக்காங்க. அதே போல எல்லா தொகுதியிலும் திருவான்மியூர், சேப்பாக்கம், அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் அந்த வேலை நடந்திருக்கு. தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி தெரிஞ்சு போச்சு. அதே போல இப்ப ஓட்டு போடுறதுனால எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்து எல்லாம் மக்களோட பண்ணியும் எல்லாம் என்னடா வெள்ளை கலரு சந்தன கலர் பேண்ட் போட்டு போறாங்க, அப்புறம் கொடுத்து 1000 ரூபாய் அவ்வளவுதானா அப்படின்னு தெரிஞ்சு போய் அவங்க ரொம்ப காண்டாயிட்டாங்க. அவ்வளவுதான், முடியல அவங்களால. இதனால தொடர்ந்து வன்முறையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ் விடல, ஓட்டு போடுறதுக்கு பஸ் விடல. எல்லா ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் கரெக்டா பஸ் விட்டாரு நம்மாலு. அப்பயே அந்த சொதப்பெல்லாம் இருக்கும். ஆனா இந்த வாட்டி சுத்தமா விடல. அப்பயாவது பஸ் போக்குவரத்து இருந்துட்டு இருக்கோம். பஸ்ஸே வரலையா. எல்லா இடத்துலயும் எல்லா வசதியிலையும் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல குடோன்ல போய் நிப்பாட்டிட்டு, ஏதோ ஒரு கிரௌண்ட்ல போய் நிப்பாட்டிட்டு பஸ் விடாம அலக்கழிச்சிருக்காங்க. அதுலயும் அப்படி எடுத்து தடுமாறி வந்து ஓட்டு போட்டவங்க கொஞ்சம் பேர் தான். எல்லா வேலையும் எடுத்துட்டு திமுக போயிட்டு பரவாயில்ல. ஒரு பெரியவரை 4 பேர் சொல்லி கட்ட தூக்கிட்டு போறாங்க. ஏன் தெரியுமா? திமுக காரங்க தான். ஏன் தெரியுமா? ஒரு ஓட்டு அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஏதாவது நம்மளால தேர்த்திப்போம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டியமா வீட்டு சைக்கிள்ல கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறாங்க. அந்த பாட்டியமா விசைச்சு போடுறது. அந்த ஆளு என்ன பண்ணுவோம், உதயசூரன் அமுதான். எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் இவங்களோட வேலை. இந்த திருட்டுத்தனம் பண்றது மட்டும்தான் இவங்க வேலை. இவனுங்க அந்த அதிமுக வந்து கணக்குல கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் கேம் விட்டு வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், அதாவது காலிக்குடி வேட்பாளர் சீமான் வந்து நம்ம பிரபுவை பார்த்துட்டு உடனே கட்டி பிடிச்சாரு. நம்ம கட்டி பிடிச்சாவே ஒரு 10 பேர் சேர்த்து ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம நல்லா நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சாட்டை போட நிற்கிறான். அவனுக்கு சேர்ப்பு ஷானில முக்கிய அடிச்ச மாதிரி இருந்தது. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம தான் அதிகமா பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன பண்றது, சரி பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையா மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும். தேவையா? அவன் வீடியோ வியூஸ் வரணும்டா பேசுறான். அவன் யூடியூபர் அப்படிதான் இருப்பான். அதனால இவங்க எல்லாம் வந்து அரசியல் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து யூடியூபர் தான். விமானே வந்து யூடியூபர் தான் வச்சுக்கோங்களேன். அவங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு வந்து தான் மேடையில் பேசுவார் அவரு. இந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திமுக தான் பெரும் பாதிப்பு. அதனாலதான் அவங்க ஆட்சி கவர்மெண்ட்டுக்காக தான் எல்லாருக்கும் மாற்று கட்சிக்காக ஓட்டு போடுவாங்க. இந்த வாட்டி அவங்க ஆட்சி போகணுன்றது டிவிக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மாற்றம் வேணும், இவர் வந்தா பண்ணுவாரு செய்வாரு அப்படின்னு. அதனாலதான் அடக்குமுறைகளை கையில எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஸ்டாலினே வந்து சந்தன கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் சட்டையும் போட்டுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த கோடு வீடுன்னு சொல்லி எல்லாம் விஜயை பார்த்து போட்டு போறாங்க. எல்லா விஜய்கிட்ட ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இல்லாம இருந்தாலும் போட்டு போயிட்டாக்கா, இல்ல ஸ்டாலின் போட்டு வந்தாரு, அதை பார்த்துட்டுதான் எல்லாம் போட்டு வராங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல. அதனால இதுல பாருங்க, நடிகர் சூர்யா அவங்க அப்பா சிவகுமார் என்ன சொல்றாருன்னா, போதை கலாச்சாரம் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க, 40% பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பையன் ஸ்பீச் எல்லாருமே ஓப்பனா பேசிட்டாங்க. டிவி கணேஷ்லாம், நான் டிவி கைக்கு தாங்க போட்டேன்,
அவங்க தாங்க வரணும் அப்படின்னு நிறைய பேர் கோடு வேடு ஜனநாயக கடமை ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோடு வேடு மாதிரி வச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய் நம்ம ஆக்டர் ஜெய் இருக்காரு, அவர்லாம் பாருங்க ஓப்பனா பேசிட்டாரு. அவன் பேசுறதுக்கே ஒரு கருத்து வேணும். எவனும் பேச மாட்டான், வாய் ஏற்ற மாட்டா, சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் ஏறானுங்களே ஐயோ நம்ம படம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் காலில் போய் வீடு கிடப்பானுங்க. அதனால கொஞ்சம் பேர் பேசுறதுக்கும் ஒரு வச்சு தெய்வம். அதுக்கப்புறம் படம் எப்படின்னு நசுக்குவாங்கன்னு தெரியும். அதனால இருந்தாலும் வந்து பேசுவாங்க. அதுதான் விஜய் மைக் ஆஃப் ஆச்சு, நான் கேட்கறதே கேட்காது. இந்த மாதிரி திமுகவை வந்து அராஜகத்தை மட்டுமே பண்ணிதான் இத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கிறது இந்த வாட்டி உண்மை மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முக்கியமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுக்கும் போது வாங்காம இருந்தவங்க எல்லாம் இப்ப போய் தேடி போய் பணத்தை வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அங்கெல்லாம் கொடுக்குறாங்க, திமுக அங்கெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு ஐடி கையில் எடுத்துட்டு போய் வாங்கியிருக்காங்க. ஏன் நம்ம வீட்டு பணத்தை விடணும் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை மாத்தி போடுறதுக்காக தேடி தேடி வாங்கியிருக்காங்க. இது தெரியாத முட்டா போட்டாங்கன்னா அப்படி இருக்காங்க, ஓடிக்கிட்டே அரைச்சிருக்காங்க. இதுல என்ன குடும்பம்னா இவங்க வந்து இங்க வந்து பணப்படுறதா ஊருக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் பறக்கும்படி வெளியே இருக்கு, ஊருக்கு வெளியே இருக்கு. போற வரவங்கள, காய்கறி வியாபாரம் பண்றவங்கள, இந்த மாதிரி மெடிக்கலுக்கு பணம் எடுக்க போறவங்க பணத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இது இவங்களுக்கு எலெக்ஷன், அதாவது பணப்பட்டு போற எலெக்ஷன். அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு அது கலெக்ஷன். எப்படியும் அடிப்பாங்க அப்படியே அடிப்பாங்க. அந்த மாதிரிதான். ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு போட போறோம், போலிங் போக போகுது. அந்த இடத்துல போயிட்டு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்க போட்டோவை ஃபைல் வச்சிருக்காங்க. ஒருத்தன் வந்து அம்மா போட்டோ வச்சிருக்கான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே போட்டோ வச்சிருக்கான். கலைஞர் போட்டவங்க ஸ்டாலின் போட்டவங்க வச்சுக்கிட்டு போறாங்க. எதுக்காக அந்த மாதிரி இது வந்து எதுவும் பண்ணக்கூடாது. இதே வந்து ஒரு டிஎம்கே கட்சிக்காரன் சொல்றான், போலீஸ்க்கு எதுக்கு விசில் கொடுத்தீங்க, இது என்ன சிம்பிள், இது ஒரு கட்சியோட சிம்பிள் இல்லையா, இது எதுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு போட்டு வந்தாரு அவரு அப்படின்னு கேட்கறான். இப்ப தெரியுதா யார் தற்கொலைன்னு? நாங்க தற்கொலை கிடையாது, அவன் தான் தற்கொலை. அவங்க கட்சியில இருக்கிறவங்க தான் தற்கொலை, திமுக தான் தற்கொலை. ஏன்னு சொல்றோம்னா, உதயசூரியன் மேல வருதா, சூரியன் வருதா, போய் திரை போட்டு மறைக்க வேண்டியது தானே. அதை பைத்தியக்காரங்களா, அது ஒரு வேலை, அவங்களோட தேவை, அது ஒரு இது அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அதுல போய் விசில் தான் பண்ணக்கூடாது, போக வேண்டியது. ஹோட்டல் ஹோட்டல்லாம் போய் விசில் வச்சு வண்டி நீ படி சாப்பாடு உள்ள அனுப்புறாங்க, அவங்க எல்லாம் போய் விசில் கொடுக்க வேண்டியது தானே. அவங்க வந்துட்டாங்கன்னா போட்டாங்க, டேய் மென்டல் மாதிரி பேசுறாங்க. உதயசூரியனை மறைக்க வேண்டியது தானே. இதெல்லாம் எல்லா மரம் உள்ள அந்த ஸ்கூல்ல தான் வந்து பாலிங் நடந்துச்சு, அந்த இடத்துல எல்லாம் மரம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் மரத்துல இருக்கிற இலையெல்லாம் பிச்சு போட வேண்டியது தானே. நிறைய இதுல வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, பூலாம் போட்டிருந்தாங்க. அந்த தாமரை பூலாம் போய் பிச்சு போட வேண்டியது தானே. மென்டல் தற்கொலை, என்ன தற்கொலை நீங்க தான். நீங்க வந்து எங்களை தற்கொலை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட கொள்கை இப்ப என்னன்னா, புதுசா வந்தாக்கா கொள்கை தெரியாது அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொள்கை என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்களுக்கே கொள்கை கிடையாது. முதல்ல திருட்டுத்தனம் ஊழல் பண்றதும் இந்த மாதிரி அராஜகம் பண்றதும் உங்களுக்கு கொள்கையா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க. இந்த எலெக்ஷன்ல தக்க பாடம் போட்டுவாங்க. மக்கள் எல்லாம் ரெடியாகி ஓட்டு முடிச்சாச்சு. 4ஆம் தேதி நீங்க ஓட வேண்டியதுதான், தமிழ்நாட்டை விட்டு ஓட வேண்டியதான் உங்களுக்கு வேலை. எல்லாம் ரெடியா இருங்க. உங்களுக்கு பஸ் நாங்க விடுறோம், பஸ் எங்களுக்கு அவ்வளோ மாட்டுறீங்க, உங்களுக்கு நாங்க விடுறோம். எல்லாம் வேற பஸ் ஸ்டாண்ட்ல டிவிக்கேன்னு கட்டுறவங்களே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்மள்ட்ட மொத்தமா முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயத்துலதான் அவங்க பஸ்ஸை கடைசி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணல. ஆனாலும் 84% ஓட்டு நடந்தாலும் அதுல முக்கால்வாசி ஓட்டு டிவிக்கே தான் விழுந்திருக்கு. 4/4 தான் அந்த சதுரம் இருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன் ஃப்ரீயா இருந்துச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அராஜகத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்துடும், பார்க்க. நன்றி, வணக்கம்.